என்னக்கா தலைவேதனைன்னு சொல்லிட்டு படுத்திருந்தீ இல்லையா? இப்ப எப்படி இருக்கு? மீனை குழம்பு வச்சியெல்லாம் எப்படி? ஆமா உமா, நமக்கு முடிஞ்சாலும் முடியாட்டாலும் நம்ம தான் எழும்பி எல்லா வேலையும் செய்யணும். நீ பின்ன மீன் வாங்க போனோடனே கொஞ்சம் போல புளியை ஊற வச்சிருந்தேன். அந்தால அப்படியே தேங்காயும் அரைச்சிட்டேன். மீன் வாங்கிட்டு தானே அப்படியே கழுவி அடுப்பில் வச்சுட்டேன் பார்த்துக்க. அதான் உடம்புக்கு முடியலைன்னு சொன்னே இல்லையா, மாமியார்கிட்ட செய்ய சொல்ல வேண்டியது தானே. ஆமாம், நல்லா செஞ்சு தந்து நான் தின்ன மாதிரி தான். இது வேலையாக இருந்ததுன்னா வேலைக்கு போகலான்னு பார்த்தேன், அது வேற இல்லாமல் போயிட்டு பாரு. ஆமாக்கா, அந்த வேலை போகும்போது தான் நல்லா இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. நம்ம பாட்டு காலையில் எழும்புனோமா, சமைச்சோமா, உள்ளதை தின்னோமா, கிளம்புனோமான்னு இருந்து. ஆனால் இப்போ பாருங்க, வீட்டில் இருந்தே நேரம் போயிட்டே இருக்கு. நேரம் போகிறது தான் மிச்சம், ஒரு வருமானமும் இல்லை, ஒன்றும் இல்லை பாருங்களாக்கா. ஆமாம்மா, இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. குழுவை வேற பிரிச்சனன்னு கீதா சொன்னா. இலவைக்கு கிடைக்க ரூபாயை கேட்டு பார்ப்போமா? என்னக்கா ஒரு மாதிரி இருக்கிறிய? இல்லை உமா, இது கீதா நாளைக்கு குழுவை பிரிச்சனன்னு சொன்னா இல்லையா, அதான் உனக்கு எவ்வளோ போல கிடைக்குமோ? எனக்கு உங்களுக்கு கிடைக்காதானக்கா எனக்கும் கிடைச்சோம். புதுசாக கேட்குறிய? அது இல்லை உமா, உனக்கு ஏதாவது இப்போ காசு தேவைப்படுதா எப்படி? இல்லை ஏன் கேட்கேனா, உனக்கு தேவைப்படலாம், அந்த காசை என்கிட்ட கொடு, நான் ஒரு 6 மாதத்தில் திரும்ப தந்துடலாம். ஏன்க்கா? இல்லை, நீ எடுத்து பேங்க்ல ஏதாவது போட்டு வைக்கிறது இருந்தீங்கன்னா என்னிடத்து கொடு, நான் என் பிள்ளைக்கு ஏதாவது நகை எடுக்கலான்னு பாக்கியம் பார்த்துக்க. ஏன்னா தங்க விலையெல்லாம் கூட்டிகிட்டு போகுது பார்த்தியா, அதான் கொஞ்சம் போல எடுத்து வைக்கலாம். உங்ககிட்ட வாங்கினா வட்டி இல்லாமல் வாங்கலாம் இல்லையா, அதான் கேட்குமா? ஏன் நெத்திர எங்கேயாவது இழிச்சவா உமான்னு ஏதாவது எழுதி ஒட்டிருக்கா எப்படி? தெரியாம தான் கேட்கேன், ஒட்டிருக்கா எப்படி? அதுக்கு ஏமல கத்தியா? தருவியனா தா, தரலன்னா சும்மா இறான். ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் பொம்பளை பிள்ளை இருக்கிற மாதிரியும் எனக்கு பிள்ளையே இல்லாத மாதிரியிலே பேசுறிய. ஏன் நான் என் மோளுக்கு எடுக்க மாட்டேனா? ஆஹா, மற்ற நேரம் பேசும்போது நல்லா இழுத்து பேசு, கோவப்படும் போது மட்டும் இழுக்கவே இல்லை, ஒரே ஃப்ளோவா பேசிட்டு போறா. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மனசாட்சி வேண்டாமா எப்படி? நீங்க மட்டும் இருக்கணும், மற்றவிய இருந்தா என்ன, பிழைச்சா என்ன, போனா என்ன, அப்படிதானே? ஏ அம்மா, தெரியாம கேட்டுட்டேம்மா, உடனே நீட்டாதானே? ஆமா ஆமா, தெரியாம எவன் தான் இந்த உலகத்துல தப்பு பண்ணதை தெரிஞ்சே பண்ணேன்னு சொன்னான்? கேள்விக்குறியானா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, தெரியாம பண்ணிட்டேன். இல்லவ போனா போட்டுன்னு சொல்லிட்டு விட்டா ஓவரா பேசிட்டு இருக்காதுன்னா தர விருப்பனா தா, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. என்னால எல்லாம் தர முடியாதுக்கா. அவ்வளவுதான் விடு. ஆனா உமா, நீ இவ்வளவு நஞ்சு முடிஞ்சவளா இருப்பான்னு நான் நினைச்சவே இல்லைன்னா, என் பிள்ளைக்கு ஒரு நகை எடுக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ வருத்தம் இல்லை உமா? உங்க பிள்ளை என்ன, என் பிள்ளை என்ன? நீங்களே இப்படி இருக்கும்போது நான் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? ஏக்கா, உங்களுக்கு கிடைக்க காசுல நீங்க எடுங்க, எனக்கு கிடைக்க காசு நான் என் பிள்ளைக்கு எடுத்துப்பேன், போதும். இருந்தாலும் ரொம்ப பொறாம பிடிச்சவளா இருக்கானே உமா நீ? ஆமா ஆமா, இருக்கேன். பாக்கியவியலுக்கு தெரியும் யாரு பொறாம பிடிச்சவியனி. ரொம்ப பேசாதீங்க. நீ ஃபர்ஸ்ட் வாய முடுமா? என்ன இவா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க? ஏக்கா மாமியார். என்னத்த சாப்பிட்ட பிறகு ஆளைய காணல, எங்க போனிய? நான் எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போடுமா? எனக்கு எங்க போக தோணுதோ நான் அங்க போவேன், உங்ககிட்ட கேட்டுக்கிட்டா? நீங்க எங்க வேணாலும் போங்க, என்கிட்ட சொல்லிக்கிட்டோம்லாம் இல்ல, உங்க மோகன் தான் கேட்பான், அதுக்கு தான் கேட்டேன். 2 நாள் என் மூணுக்கு வீட்டுக்கு போறேன். என்னத்தே சொல்றிய? ஏன் திடீர் நீ? எல்லாம் இந்த வீட்டுல திடீர் தான் நடக்குது. என் மூணுக்கு வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் வருவேன். சரிங்க அத்தே. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க, வராம போயிருவேன் மட்டும் நினைச்சாத, 2 நாள்ல வருவேன். உமா, 2 நாள் வீட்டுல நிம்மதினா? ஆமாக்கா, போய் 2 நாளில் போறது பெரிய விஷயம் கிடையாது, வரும்போது அவளையும் இழுத்துக்கிட்டு வராம இருக்கணும், அதுதானே முக்கியம். அதெல்லாம் வராது, பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். ஏக்கா, இது போற முன்னாடி
ரேவதிக மாமியாருக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஒரு வாட்டி பேசிடுமா? எப்படி நம்ம என்ன உமா பேசியது? இப்படி ரேவதிக்கு அம்மா அங்க வராவ, ரேவதி ஏதாவது பேசி எடுத்து மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்துடுவாவ. நீங்க விடாதீங்கன்னு சொல்லுவோமா? சொன்னா மாமியார் விடாது இல்லையாக்கா? வேண்டாம்ல, நம்ம நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துடும். நேர்ல போனாதான் ரேவதி வீட்டுல இருப்பா இல்லையா? ஆமா பத்தியா, என்ன பண்ணியது? ஒரு ஃபோனே பண்ணுவோம்க்கா. சரி, நான் ஃபோன் பண்ணி சரி அடிங்க. அம்மாடி பரவாயில்ல, சமையலெல்லாம் முடிச்சுட்டியா? எப்படிமா? இல்ல, இனிதான் தொடங்கணும். எங்க அம்மா வராங்களா, அதனால கடையில போய் சிக்கன் ஏதாவது எடுத்துக்கிட்டு வாங்க. ஏன் திடீர்னு உங்க அம்மா வர்றாங்க? என்ன மக்கா, என்னதான் விசேஷமா? எப்படி ஏன் அம்மா என்ன பாக்குறதுக்கு ஏதாவது விசேஷம் இருந்தா தான் வரணுமா? எப்படி? அப்படிலாம் கிடையாது. என் அம்மாவுக்கு என்ன பார்க்கணும்னு தோணி இருக்கு, அதனால வர்றாங்க. ஏதாவது ஸ்பெஷலா சமைக்கணும். போங்க போய் வாங்கிட்டு வாங்க. ஐயே, நான் அதுக்கு கேட்கலம்மா. உங்க அம்மா தானே சம்மந்தி, எப்ப வேணாலும் வரட்டு, எத்தனை நாள் வேணாலும் நிக்கட்டு. அதுக்கெல்லாம் கேட்கல, சும்மா தாம்மா கேட்டேன். நீ போய் சமையல் பண்ணுவல பாரு, நான் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரேவதி, உங்க அம்மா வந்து கூப்பிட்டாவே எடுத்தாவே மறுபடியும் அங்க போகாதம்மா. எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க எதுவுமே எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. சரிம்மா, சரி கோவப்படாத, நீ போ, நான் வாங்கிட்டு வர சொல்லி. நல்ல பிள்ளைதான், என்ன கொஞ்சம் கோவம் தான் அதிகமா வருது. ஏ வா 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 வா, என்ன ஆளையே பார்க்க முடியல, வா. இல்ல, எனக்கு புரியல, இங்க யாரு மாமியாரு யாரு மருமவா? ஏன் என்னாச்சு? ஏன் அப்படி கேக்கியா? இல்ல, அதான் புரியல, அதான் கேக்கி. ஏதோ அவ உங்ககிட்ட ஆர்டர் போட்டுட்டு போறா, நீங்களும் பயந்து சரின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன கதையாக்கும்? அதெல்லாம் கண்டுக்க கூடாதுமா. எல்லா வீட்டோட மாதிரி நம்மளும் சண்டையும் போட்டு எடுத்துட்டு இருந்தா என்னத்த சொல்லுவ? எனக்கு இருக்கிறதே ஒரே பையன். அவனை ஏதாவது சண்டை போட்டு எடுத்துட்டு அவள்கிட்ட சண்டை போட்டு அவனை தனியாட்டு போறேன்னு சொல்லுவான். தேவையா சொல்லலாம்? இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாம்மா. எதுக்கு மருமகள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு? நம்ம பிள்ளை கூட சொன்னால் நம்ம பொறுத்து தானே போவோம். அதே போலதாம்மா நானும் அவ்வளோகிட்ட. இந்த காலத்தில் இப்படி ஒரு மாமியார் மருமலாமா? எனக்கே பார்க்க ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் விடு. என்ன டெய்லி நீங்கள் தான் எழுப்பி சமையல் பண்ணுவது? இன்னைக்கு என்ன அவ சமைக்கிறேன்னு சொல்லியா? அவ வீட்டில் இருந்து அவைய அம்மா வராங்களாம், அதான் அவ எல்லாம் வேலையும் பார்க்கலான்னு நினைக்க. ஓஹோ, அவ வீட்டுல இருந்து யாராவது வந்தா நல்லா சமைப்பா. உனக்குதான் சமைச்சு போட மாட்டா அப்படியா? வேண்டாக்கா, தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். பேசினா நமக்குள்ளதான் பிரச்சனை வரும். என் குடும்பம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. யாருக்கு பேச்சையும் கேட்டு அவள்கிட்ட சண்டை போட்டுன்னு வச்சுடுங்க, குடும்பம் ரெண்டாவீரம். வேண்டாக்கா. சரிம்மா, சரி. ஹலோ, யாரும்மா? ஹலோ ஆண்டி. ஏ யாரும்மா? யாருன்னு தெரியலையே, யாருன்னு சொல்லிட்டு பேசுங்களா? ஆண்டி, நான் தான். ஆக்சுவலா ரேவதி பக்கத்துல இருக்காளா? நான் அவளோட அண்ணி தான் பேசுறேன். இல்லம்மா, அவ அடுப்பங்கரையில நிக்கியா, அவகிட்ட கூப்பிட்டு கொடுக்கவா? எப்படி கூப்பிட்டுட்டா? ஐயோ வேண்டாம், நான் உங்ககிட்ட பேசுறதுதான் கால் பண்ணேன். என்னம்மா சொல்லு. ஆக்சுவலா இன்னைக்கு ரேவதியோட அம்மா, அதான் என் மாமியாரு, உங்க சம்மந்தி, உங்க வீட்டுக்கு இன்னைக்கு வர்றாங்க. ஆமாமா, இப்பதான் என் மருமவா சொன்னா. கிளம்பிட்டாங்களா? இல்ல இனிதான் வருவாவ. ஆனா ஒரே ஒரு விஷயம், அவங்க அங்க வந்துகிட்டு வரும்போது தயவு செய்து ரேவதி அனுப்பி வச்சிடாதீங்க. ஐயே, என்னம்மா சொல்லிட்டா? நான் ஏன் என் மருமோளை அனுப்பி வைக்க போறேன்? அவ இங்கதான் இருப்பா, அங்கெல்லாம் அனுப்பி விட மாட்டேம்மா. அதான் ஏதாவது என் மாமியார் ஏதாவது சொல்லி எடுத்து கூட்டிட்டு வந்துட பார்த்துடுங்க, அதான் அனுப்பி வைக்காதீங்க. சரிம்மா, சரி, நான் அதெல்லாம் அனுப்பி வைக்க மாட்டேன். சரி ஆண்டி, அப்ப வைக்கிறேன். சரிம்மா, சரி. யாருக்கா? யார் போன்ல? ரேவதிக வீட்டுல இருந்துதான், அவங்க அம்மா கிளம்பிட்டாங்களா, அதை சொல்றது கால் பண்ணாமமா. நான் உங்ககிட்ட கடைக்கு போக சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? மறந்துட்டேம்மா, நான் இப்ப போயிடுறேன். இந்த அக்கா வந்தாவில வெளில பேசிட்டு இருந்தேன், நான் இப்ப போயிடுறேன். சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்க, லேட் பண்ணாதீங்க. இல்ல எப்பவும் 24 மணி நேரமா கிச்சன்ல எல்லாம் நின்றுட்டு இருக்க முடியாது, புரியுதா உங்களுக்கு? புரியுதுமா, புரியுது, நான் போறேன். ஒரு விஷயத்த திரும்ப நிறைய வாட்டி சொன்னாதான் செய்யறாங்க. இதுல வேற நமக்கு 1008 ரூல்ஸ். அம்மா வீட்டு போகாத, தூங்காத, தங்காதனே. என்ன போனை விட்டுட்டு போயிருக்கு?
அடுப்பதில் நிற்கும் போது யாருக்கிட்டயும் போன்ல பேசிச்சு. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்குது? இது வசந்தி ஆண்டி நம்பர் இல்லையா? அவங்க எதுக்கு என் மாமியாருக்கு கால் பண்ணாங்க? ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாம நடக்குது. ரேவதி கவனமா இரு. என்னமோ பேசியிருக்காங்க. கண்டுபிடிக்கணும். சின்ன பொண்ணு எலும்புனியா எப்படி? எங்க ஒரு 2 நிமிஷங்க. 2 நிமிஷத்துல எழும்பிடலாம். கொஞ்ச நேரம் படுக்க விடுங்களா? சின்ன பொண்ணு நான் குளிச்சுட்டு வர முன்னாடி எழும்பா. அடுப்புங்கரை போ. எங்க சும்மா இருங்கங்க. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க. எனக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னத்த தெரியுமோ? நீங்க குளிச்சுட்டு வாங்க, நான் பாத்துக்கலாம். மனுஷனை நிம்மதியா உறங்குறது கூட விட மாட்டேங்கிறாவப்பா. எழும்பவே இல்லையா சின்ன பொண்ணு? இதுல கொராட்டா வேற. சின்ன பொண்ணு ஏங்க என்ன பிரச்சனை? சின்ன பொண்ணு எழும்போனி. பிள்ளை பல்லெடுத்து விடண்டாமா? எழும்பு சின்ன பொண்ணு. ஏங்க உங்க அம்மா தான் டெய்லி காலையில ராகம் பாடியாவனா? இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்ச நேரம் கடக்க விட மாட்டீங்களா? என்ன பொண்ணு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் சமையலாம் முடிச்சுக்கிட்டு நல்லா கிடந்து உறங்கு. உன்னை யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாவ. இப்ப முதல்ல எழும்பு. எழும்பலாம். சும்மா அதே இதையும் சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க. ஏதோ மாதிரி இருக்கு. நான் என்ன சின்ன பிள்ளையா? எனக்கு தெரியாதா? அப்படி தெரியும்னா எழுப்பி காலைல சமைக்க வேண்டியதானே சின்ன பொண்ணு. சும்மா அப்படியே இருந்து உறங்கிட்டு இருந்தா? ஏன் காலையில எழும்பணுன்னே கீழே புண்ணியலாக்கும். உங்க அம்மா ட்ரைனிங் கொடுத்தாவளோ சண்டை போடுனே இப்படி வந்து நிக்கிறிய? சின்ன பொண்ணு அம்மா எழும்பியாச்சு. டீ போட்டு கேப்பாவ. எழும்பு சின்ன பொண்ணு. என்னம்மா வாரேன். வாங்க. உங்க அருமை அம்மா கூப்பிடியாவ இல்லையா? போய் என்ன ஏதனி கேட்டுக்கிட்டு வாங்க. என்ன 2 நிமிஷம் கடக்க விடுங்க. என்னன்னு கேட்டுட்டு வரக்குள்ள எலும்பல இருக்கு. எலும்பல போங்க போங்க. என்னத்தையோப்பா ரொம்பதான் பண்ணிட்டு இருக்கா. காலையில கொஞ்ச நேரம் மனுஷன் அயர்ந்து உறங்குவான். அந்த உறக்கத்தை கரைச்சி விடஞ்சிட்டு வர்றாவ. என்னத்த சொல்ல? என்னல உன் பொண்டாட்டி எழும்பிட்டாளா? பிள்ளை பல்லெடுத்து விடணுமா இப்படி? ஆமாமா பிள்ளை பல்லெடுத்து விடணும். அவ எழும்பிட்டா. எழுப்பி பிரஷ் பண்ணிட்டு இருக்கா. பிரஷ் பண்ணிட்டு இருக்காளா? இனி எப்ப டீ போட்டு எப்ப டிஃபன் பண்ணி எப்ப இந்த பிள்ளை பல்லெடுத்து அனுப்புவா? மணியை பாரு, மணி 7. 8 மணிக்கு வியான் வரம்பல. அந்த வர சொல்லி இந்த கீழே வர சொல்லி. சின்ன பொண்ணு இன்னுமா எழும்பல? சின்ன பொண்ணு என்னல என் பொண்டாட்டி எழும்பிட்டா பல்லு தேய்ச்சான்னு சொன்னா? ஏன் அவியெல்லாம் எதுக்கு மிரட்டிட்டு இருக்கிறிய? நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். ஏன் இப்போ? ஏன் இப்போவா? ஏமா நீ ஒரு பொம்பளை தானா? காலையில எழுந்த பிள்ளைய பல்லெடுத்து அனுப்பணும்னு எடுக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. இப்படி சின்ன பொண்ணு போ. அடுப்பங்கரை போய் எல்லாம் வேலையும் செய் போ. சும்மா இருங்க. உங்க அம்மையை பார்த்து வேணா நீங்க பயந்துகிட்டு இருங்க. எனக்கெல்லாம் உங்க அம்மையை பார்த்து பயப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சின்ன பொண்ணு தேவையில்லாம பேசாத. நீ போனி. நீங்க தள்ளிப்பாங்க. சும்மா அமைதி எவ்வளவு நாள் தான் போயிட்டு இருக்கிறதுக்கு? எவ்வளவு நாள் தான் என் மனசுக்குள்ளதை நான் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு இருக்கிறதுக்கு? ரொம்பவும் தான் பேசிட்டு இருக்காவ. பாருங்க, பொறுப்பான தாயா இருந்தானா காலில் எழுந்து இந்த பிள்ளைக்குள்ள வேலைகளெல்லாம் பண்ணுவான். ஆனா இங்க என்ன, உனக்கு உறங்கணும் தின்னணும் அவ்வளவுதானே வேலை. ஓவரா பேசாதீங்க. நான் என்ன நீங்க சம்பாதிக்கிறதையா சாப்பிடியே? என் வீட்டுக்காரைய சம்பாதிக்காம நான் சாப்பிடியே. இதுக்கெல்லாம் உங்களுக்கு கணக்கு தரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆமா வீட்டுக்காரன், பெரிய வீட்டுக்காரன். எப்பல இருந்து உன வீட்டுக்காரன்? எப்பல இருந்து நீ? ஓ 2 பேரும் விடுங்க. சின்ன பொண்ணு நீ அடுப்பங்கரை போனி. ஏன் இந்த வீட்டுல நான் தான் சமைக்கணும்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா? மருமவா தான் எல்லா வீட்டுல சமைக்கணுமா? எப்படி? கிடையாதே. எல்லாருக்கும் வாயும் வயிறும் இருக்கு இல்லையா? எல்லாரும் சமைக்கலாம். ஆமா சொல்லிட்டான் ஞானி. எல்லாருக்கும் வாய் வயிறு இருக்கு இல்லையா? எல்லாரும் வேலைக்கு போக வேண்டியதானே? அம்மா ஓ இப்ப என்னதான் சொல்ல வர்றிய? ஆமாண்ணா, வேலை ஜோலிக்கு போனாதானே வேலை செய்யறதுக்கு அருமை தெரியும். வீட்டிலே இருக்கிறது, உள்ளதை திண்ணியது, கடந்து உறங்கியது, 4 வீட்டுள்ள கதை பேசியது, அங்க கிடைச்சதை வாங்கி திண்ணியது, இப்படிதானே நீ போயிட்டு இருக்கா? அப்ப என்ன நான் வீட்டுல இருந்து சும்மா இருந்து சாப்பிட்டேன்னு சொல்றீங்களா நீங்க? அத நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமாடா? ஜோ விடுங்க 2 பேரும். பாருங்களா உங்க அம்மைக்கு மனசுக்குள்ள வஞ்சகத்தை இப்ப கொட்டிட்டாவளே. நான் வீட்டுல சும்மா இருந்துகிட்டு தின்னியனா? சும்மா இருந்துட்டு அப்ப நான் வேலை சொல்லி போகலன்னு உங்க அம்மா சொல்லி காட்டியாவ? சின்ன பொண்ணு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ ஏன் அதுவும் இது சொல்லி எதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத, விடு. ஆமா என்ன வேலை சொல்லி போகாம தின்னியான்னு சொல்லியதீங்களே, உங்களுக்கு அப்படி என்ன வருமானம் வருதுன்னு நீங்க சொல்றீங்க? சின்ன பொண்ணு எங்க அம்மிட்ட என்ன பேசியா? கார்ல
உன் பொண்டாட்டிக்கு மனசுல உள்ளது இன்னைக்கு தான் வெளியே வருது பாரு. இங்க பாருங்க, ஒன்ன மாதிரி நான் ஓசிட்டு வரதுன்னுகிட்டு இருக்கல பார்த்துக்க. எனக்கு வர பென்ஷன் பணத்துல தான் நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன், புரியுதா? அத மாதிரி நான் எல்லாம் உங்களை நம்பியெல்லாம் கிடையாது, எனக்கு என்ன நம்பியும் இருக்கு. எம்மா என்னம்மா பேசுறிய? நீதாம இந்த வீட்டுல வெட்டியா இருக்கா? ஒரு வருமானமும் ஒன்னாலதான் கிடையாது. 2 நாள் பெரிய இவள மாதிரி பேக்கையும் தூக்கி போட்டுட்டு போனா குளத்து வேலைக்கு. நம்ம 100 நாள் வேலைக்கு போனது இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதோ பெரிய ஆபீஸுக்கு போற மாதிரி போனா. இப்ப என்ன ஆச்சு? வீட்டுல இருக்கா? இப்ப என்ன, நான் உங்களுக்கு வீட்டுல இருக்கதான் பிரச்சனை, அப்படிதானே? போன உங்ககிட்ட பேசி பேசி எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது. பிள்ளை சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பி வழியே பாரு வக்கிசு. பாத்தீங்களா, கேட்டீங்களா? உங்க அம்மா என்னெல்லாம் பேசிட்டு போறாவனி. அப்ப நான் இந்த வீட்டுல வெட்டியா இருக்கேன்னு சொல்லியாவ. அவி அப்படி சொல்லல, நீ அதே இதை மட்டும் நினைச்சிட்டு ஏதாவது யோசிக்காத, விடு. உங்களை உங்க அம்மா சொல்லியதெல்லாம் குற்றம் கிடையாது, நான் ஏதாவது சொன்னதான் தப்பா இருக்கு, அப்படிதானே? சின்ன பொண்ணு, நீ தயவு செய்து கிச்சடிவே பிள்ளைய ரெடி பண்ணு. நான் வாரேன்ப்பா, வீட்டுல ஒரு நிம்மதியே இல்ல. என்ன பார்த்து இந்த கலவையை வாசிட்டு வரேன்னு சொல்லிட்டு, என்ன பார்த்து வாசிச்சு வரேன்னு சொன்ன இந்த கலவிக்கிட்ட நாளைக்கு நான் யாருன்னு காட்டியேன். நாளைக்கு விடிஞ்சா தெரியும் இந்த சின்ன பொண்ணு யாருன்னு. ரேவதி, அம்மா வராவன்னு சொன்னாலே மக்களே. அம்மா வந்துட்டாங்களா? ஃபோன் பண்ணியே எப்படி? வந்துட்டு தான் இருக்காங்களா? இப்ப வந்துருவாங்க. வேற ஏதாவது வாங்கணுமா எடுக்கணுமா என்னதாவது உண்டா சொல்லுமா, நான் போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் சிக்கன் பிரியாணி வச்சிருக்கேன், அது பாயாசம் எல்லாம் வச்சிருக்கேன். வேற எதுவும் வாங்கண்டா, இருக்கிறத வச்சு போதும். சரிம்மா சரி. நானும் ஏதாவது சமைக்கணும்னா சொல்லு. சிக்கன் கொஞ்சம் பொரிச்சவன் செய்து இல்லையம்மா, வேற ஏதாவது பண்ணணுமா? வேண்டாம் வேண்டாம். ரேவதி அம்மா, ரேவதி எப்படி மக்களே இருக்கா? பார்த்து 2 நாளாவது, இப்படி இழைச்சிட்டியேடி. ஆமாம்மா, நம்ம வீட்டில் இருக்கும்போது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, இங்க வந்து பச்சை இழைச்சிட்டேன் இல்லம்மா. வாங்க சம்பந்தி, வாங்க. நல்லா இருக்கிறீங்களா சம்பந்தி? உட்காருங்க. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ரேவதி, அந்த பாயசத்தை ஊத்தி கொடுமா, அம்மா குடிச்சிட்டு. அம்மா, உங்களுக்காகவே நான் பாயாசம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டாமா? வேண்டாம் மக்களே, அப்புறமா சாப்பிடலாம். சரி வாங்கம்மா, ஏன் ரூமுக்கு போலாம். கொஞ்சம் போல சாதனம் எல்லாம் கொண்டு வந்தேம்மா, அங்க சாக்கு மூட்டையில இருக்கு, எடுத்துக்கலாம். சரிம்மா. கொஞ்சம் தான் கிடைச்சோ? ஆமா மக்களே, ஆட்டோடியும் போயில வேற எதுவுமே யாரால பத்துக்க இருக்குது, யாருன்னு அவர்தான் எடுத்துட்டு வந்தேன். சரிம்மா, சரி இருக்கட்டு. 1 மாசத்துக்கு தேவையானதெல்லாம் இருக்கும்லம்மா? 1 மாசம் மக்கா, ஒரு 2 மாசத்துக்கு சாணம் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் இருக்காது பத்துக்க. சரி வாங்கம்மா, ரூமுக்கு போலாம். மருமோளு கவி அம்மா வந்த பிறதான் ஒரு சந்தோஷம். பேசட்டு தாயம் பிள்ளையும் ஏதாவது பேச வேண்டியிருக்கோம், பேசட்டு. என்னக்கா, ஒரு ஆட்டோடிமோ வந்த மாதிரி இருந்துச்சு? ஆமா, ஏன் சம்மந்தி வந்திருக்காவ, அதான். ஐயா, எல்லாம் கொஞ்சம் சாணம் கொண்டு வந்திருப்பாங்க போல மோளுக்கு. என்னக்கா சொல்றிய? கொஞ்சம் சாதனமா? ஒரு வீட்டுக்கு தேவையான 1 வருஷத்துக்கான சாதனங்கள் எல்லாம் அந்த ஆட்டோடிம்புல வந்து இறங்குச்சு. நீங்க என்ன பாக்கலையா? எப்படி நான் எப்படிமா போய் பாக்குறது? அவிய மோளுக்கு அவிய கொண்டு வந்திருக்காவ, அவ எடுத்து பாப்பா. ஆமா, உங்க சம்மந்தி வந்திருக்காவன்னு சொன்னிய, எங்க ஆளையே காணல. அதுவா, ஏன் மருமோளாவியெல்லாம் ரூம்ல இருந்து பேசியாவம்மா, தாயம் பிள்ளை ஏதாவது பேச வேண்டியது இருக்கும், அதான் அவ அங்கிருந்து பேசிட்டு போட்டு. இருந்தாலும் நீங்க இவ்வளோ வெள்ளந்தியா இருக்காதீங்கக்கா. எனக்கே பார்க்க சங்கடமா இருக்கு. மாமியார் நீங்க ஒருத்தி தான் இருக்கிறிய, உங்க முன்ன சொல்லல பேச முடியாதாக்கா? தனியா ரூம்ல போய் பேசினாதான் பேச்சு வருமா எப்படி? ஐயே, நீ வேறம்மா, தொட்டதையும் பிடிச்சதையும் எல்லாத்தையும் பிரச்சனையா எடுக்க கூடாது. அம்மாவும் பிள்ளைய பேசி இடத்துல மாமியார் எனக்கு என்ன வேலை இருக்கு சொல்லு? நீங்க இப்படி இருக்கிறதாலதான் உங்க மருமோ உங்களை ரொம்பவே ஏமாத்துறாக்கா. கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துடுங்க. நான் என் மருமலை நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்டதாலதான் என் வீட்டை சண்டை வந்தாலும் பெருசா வெடிக்காம ஸ்மூத்தா போயிட்டு இருக்குமா. இதுல பக்கத்து வீட்டுக்காரே அதே இதையும் சொல்லி தந்த எடுத்து எங்களை பிரிச்சிடாண்டாமா. சரிக்கா, சரி. நீ போயிட்டு சாயங்காலம் போல வாமா. இனி என் சம்பந்தி எல்லாம் வந்திருக்காவிலே, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீ கிளம்புறீனா கிளம்பு. சரி, நான் பின்ன கிளம்பி. நம்ம குடும்ப பிரச்சனையில 3வது மனுஷங்களை யாரையும் தலையிட விட கூடாது. அப்போ 2 இருக்கிற குடும்பம் 4 அவி 16 அவிரம்.
சரி, அப்ப ரெண்டு பேசிட்டு வரட்டு, அப்புறமா சாப்பிடலாம். எப்படி மக்கா, எப்படி இருக்க? உன்னை பார்க்கவே சங்கடமா இருக்கு. நம்ம வீட்டுல எவ்வளவு சுதந்திரமா ஓடி ஆடி திரிஞ்சிட்டு இருந்த, இப்போ என் மக்கா இப்படி இருக்க? என்ன பண்ணாம உன் மருமொழுவ இப்படி இருப்பாளோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? அவ்வளோ போக சொல்லு, அடுத்த வீட்டுல இருந்து வந்தவளுவ. ஆனா உன் பையனோட பாரு, அப்படியே பொண்டாட்டிய பேச்சு கேட்டுட்டு தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு 20 சென்ட் இடம் தரதுக்கு இப்படி யோசிச்சுட்டானோ பாருங்கம்மா. அது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. சரி, நீ இடம் தான் தரல வீட்டு, உடனே என்னை என் மாமியார் வீட்டுல கொண்டு விட்டுட்டு போனானோ பாருங்க 2 பேருமா சேர்ந்து. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ வருத்தப்படாத மக்கா, நானும் ஆசைப்பட்டேன் அந்த 20 சென்ட் உன் பேர்ல எழுதி நீயும் அங்கேயே இருப்பா, நமக்கு இங்கே வர வேண்டாம்னு நினைச்சேன். பாரா, கடைசி இப்படி ஆப்போசிட்டானே. இப்ப எப்படி உன் மாமியார் சண்டை கிண்ட போடாம ஒற்றுமையா போறாளா எப்படி? ஒரு மாதிரி போகுது. பாத்தீங்க இல்லையம்மா? பார்த்தேன். எனக்கு உன் மாமியார்கிட்ட பேசுறதுக்கே பிடிச்சல. அதான் அவ கேட்டோன்னா அமைதியாவே பேத்தி பதில் சொல்லிட்டு வந்துட்டேன் மக்கா. நான் கொண்டு வந்த சாதனங்களை எல்லாம் எடுத்து 2 மாசத்துக்கு பத்திரப்படுத்தி வைக்கணுமா? எனக்கு நான் உனக்கு தரணும் யோசிக்காத, சரியா? அம்மா கடைக்கு 20 ரூபாய் நான் அடிக்குது, அது 20 ரூபாய் ஆயிட்டல. எப்படிமா நீங்க கொண்டு வந்தது உங்க மரபோல காணாமல இருந்தாலுவ? நான் வீட்டுல இருந்தா எடுத்துக்கிட்டு வந்தேன். நான் வீட்டுல இருந்து வரும்போது சும்மா ஒரு பர்ஸோட மக்களே வந்தேன். அப்புறம் தான் வர வழியில மண்டே மார்க்கெட்ல ஒரு ஆட்டோவும் பிடிச்சி உனக்கு என்னெல்லாம் சாதனம் எல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி ஆட்டோல ஏத்தி அதே ஆட்டோல நானும் வந்த மாதிரி. அப்படியாம்மா? சரிம்மா, நான் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேம்மா. எம்மா, நீங்க வாரத உங்க மருமகிட்ட சொல்லும் போது அவளும் ஒன்றும் சொல்லலையா? என்னத்த சொல்லிடுவாளுவ? பெத்த பிள்ளைய தாய் பார்க்க போகும்போது என்ன போண்டா எடுக்கண்டானியா சொல்லுவாளுவ? அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. அதை கேட்கலம்மா. நீங்க அங்கிருந்து கிளம்பி கொஞ்ச நேரத்துல என் மாமியாருக்கு செல்லுக்கு வசந்திக்கு செல்லுக்கு ஃபோன் வந்துச்சு. என்ன மக்கா, என்னடி சொல்லியா? வசந்தி உன் மாமியாருக்கு ஃபோன் பண்ணாளா? ஆமாம்மா, நான் என் மாமியார்கிட்ட கடைக்கு போய் இறைச்சி நான் எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டு சொன்னேன்னா, என் மாமியாரை போகும்போது செல்ல வீட்டில் வச்சுட்டு போயிட்டு, சரி அது யார்கிட்ட தான் பேசியிருக்குன்னு ஃபோன் எடுத்து பார்க்குறேன். வசந்தி கிட்ட இருந்து பேசியிருக்கு. என்னட்டி, வசந்தி கிட்ட எதுக்கு உன் மாமியார் பேசியா? அதான் என்னன்னு தெரியலம்மா. என் மாமியார் எதுக்கு வசந்தி கிட்ட பேசணும்? வசந்தி எதுக்கு என் மாமியாருக்கு ஃபோன் பண்ணணும்? நீங்க என்னை கிளம்பி வரதை ஏன் வசந்தி எங்க சொல்லணும்? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்குமா? ஓஹோ, இப்படி பேசிதான் என் உன்னோட மனசே மாத்தி உனக்கு சொத்தம் தராம இங்க கொண்டு விட வச்சாங்களோ? ஆமாம்மா, அவளோடலாம் லேசுப்பட்ட ஆளு கிடையாது. அவளோடலாம் லேசா நினைச்சிடவே செய்யாத. வீட்டுக்குள்ள இருந்த பிறவே உனக்கு அவ்வளோ என்ன பண்ணியாலும் தெரியல பாரா. அவ்வளோ என்னை ஒன்று இங்கே கொண்டு விட்டாங்களோ அண்ணன் எனக்கு அவளோட மேலே கோவத்தில் தான் மக்கா நான் இருக்கேன். இந்த கோவம் சின்ன கோவம் கிடையாது, அவளோட மேலே சரியான கடுப்பில் இருக்கேனா. சரி, இங்கே வர்றது அண்ணனுக்கு தெரியுமா? எப்படி எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தான் வந்தேன், சொல்லாம நான் ஏன் வர போகிறேன்? சரிம்மா, 2 நாள் இங்கே நின்றுட்டு போங்கம்மா. சரி மக்கா, 2 நாள் உங்கள்கிட்ட நிற்கிறது கணக்காக தான் வந்தேன். சரிப்பா, வயிறு பசிக்கிட்டு போய் சாப்பிடுவோம். சரிம்மா. அதில் வேற உன் மாமியாரையும் நினைக்க வந்தவளை 2 ரூம்லேயே போயிருந்து பேசிட்டு இருக்காங்களே அடிக்காளே. வா, கொஞ்சம் அங்கே போவோம். வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி மக்கா, வா. பூங்குடி, உங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாவ, ஏதாவது வாங்கிட்ட சொன்னாவளா? எப்படி? எங்க அப்பாயா? ஏன் மாமானி வாயில வரவே செய்யாதோ? எதுக்கு? ஒரு 6 மாசம் மட்டும் உங்க கம்பெனியை பார்த்துக்க சொல்றாரு. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன் பூங்குடி. உங்க அப்பா சும்மா கேட்டுட்டே இருக்காவ. எனக்கே அது ஒரு மாதிரி இருக்கு. நீ ஏதாவது சொல்லலாம். ஏங்க, நான் இதுல என்ன சொல்ல முடியும்? நீங்க இப்ப வீட்டுல இருக்கிறதால தான் அப்பா சொல்லியிருப்பாவ. அதை பார்க்க முடியாதுன்னு நீங்க ஏங்க இப்படி சொல்றீங்க? சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் கம்பெனி போகலாம் இல்லையாங்க? ஏன் இவ்வளோ நாளும் ஊர் உலகத்தில் உள்ளவையே தான் சொல்லிட்டு இருந்தாவ, சும்மா வீட்டில் இருக்கேன். நீ இப்போ என்ன நீயே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் அங்கே போய் இருக்கலாம் இல்லையா? நான் என்ன கம்பெனியில் ஒரேடியாகவும் உங்களை போக சொன்னேன். சும்மா இருக்க டைமுக்கு மட்டும் போகலான்னு தான் சொல்லேன். மற்றபடி நான் இன்னும் ஒன்றும் சொல்லலையே. அப்போ உனக்கு நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, அப்படிதானே பூங்கொடி? அப்பா, தயவு செய்து விட்டுருங்க. நீங்கள் ஏதோ சண்டை போடுற மூட்லேயே இருக்கிறீங்க. அதுக்காக என்கிட்ட சண்டைக்கு வராதுங்க, விடுங்க.
சப்பா எதுவுமே சொல்ல முடியலம்மா. அண்ணா என்னம்மா? அண்ணா நாளைக்கு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்து காலேஜில் சப்மிட் பண்ணணும். அதுக்குள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அண்ணா. நாகர்கோயிலோட போயிட்டு வருமா எப்படி? நாகர்கோயில் வரையா? அம்மா எங்க? அம்மா கடைக்கு போயிருக்கேவண்ணா. அம்மா வந்தோன்னா அம்மையை கூட போயிட்டு வரியாவா? சரி. ஏங்க காலேஜில் ப்ராஜெக்ட் அதுக்குள்ள சாதனம் வாங்க தானே கூப்பிடியா? போயிட்டு வந்தாதான் என்ன? என்ன நான் அங்கே போகணும் அப்படிதானே? நீ எல்லாம் சொல்லணும், நான் அதை கேட்கணும். ஒன்றுமே சொல்லப்பா. ஏதோ சண்டை போடுற மைண்ட்லேயே நீங்கள் இருக்கிறீங்க மட்டும் நல்லா தெரியுது. உங்களுக்கு எது செய்ய முடியுதோ அதை செய்யுங்க. ஆனால் என் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசிடுங்க. நான் ஒன்றும் ஃபோன் பண்ணி பேசலை. நீ ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்கிறீங்கன்னா சொல்லு. இப்போ நான் ஒன்றும் ஃபோன் பண்ணி அது இதுன்னு எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கல. எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கலாம். எங்கள் அப்பா உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும். சும்மா என்கிட்ட பேசுன்னு என்ன சொல்லிட்டு இருக்காதுங்க. சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காத பூங்குடி. இப்போ எதுக்கு இங்கே கோவப்படுறீங்க? எங்கள் அப்பா கிட்ட பேச உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுக்கிட்டு என்கிட்ட கோவப்பட்டு இருக்கிறீங்க. சத்தம் போடாத ஃபர்ஸ்ட். நீங்க முதல்ல சத்தம் போடாம பேசுங்க. என்னட்ட மட்டும் சத்தம் போடான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்க ஆஃபீஸ் வரதுன்னா அதுவும் போக மாட்டேன். அவன் வந்து காலேஜுக்கு சாதனம் வாங்க கூப்பிட்டு அதுவும் போக மாட்டேன். அப்ப என்னதான் பண்ணலான்னு ஐடியால இருக்கிறீங்க? என்ன ஆளை விடம்மா. சும்மா எதையாவது சொல்லி சண்டை தான் இழுத்துட்டு இருக்கா. கரெக்டா ஒரு பதில் சொல்லாம எப்படி அங்க போறீங்கன்னு பாக்கலாம். என்ன நீ? ஒண்ணும் இல்ல. அத்தை வந்துட்டாங்களா? இல்ல அம்மா என்ன வரல. ஏன் நீ? என் அண்ணன் நான் காலேஜுக்கு சாதனம் வாங்க தானே கூப்பிட்டேன். அங்க போக கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. போக கூடாதுன்னு நான் சொன்னேன்னா? என்ன மோனிஷா என்ன பேசுற? நீங்க தானே இப்ப சொன்னீங்க அங்க போகாம எதுவும் பதில் பேசாதீங்க, இங்க வரக்கூடாது. நீ சங்கீதா அது வேற பிரச்சனை. அதே இதே நீ கனெக்ட் பண்ணாத. நான் இவ்வளோ நேரம் உங்க அண்ணன் கிட்ட பேசி சண்டை போட்டதே உனக்கு காலேஜ் சாதனம் வாங்குறதுக்கு உங்க அண்ணனை வர சொல்றதுக்கு தான். போதும் அண்ணி, ரொம்ப பேசாதீங்க. எங்க அண்ணன் நீங்க வர முன்னாடி நாங்க என்ன கேட்டாலும் உடனே செய்வான். என்ன கடைக்கு போன்னு சொன்னா கூட அவன் உடனே கூட வருவான். ஆனா இப்போ நான் அவங்ககிட்ட ஏதாவது கேட்டா உங்களை பார்த்துக்கிட்டே அவன் பதில் சொல்றான். என்ன பார்த்துட்டு பதில் சொல்றாங்களா? என்ன மோனிஷா பேசுற? நீ பேசும்போது உங்க அண்ணன்கிட்ட வந்து கேட்கும்போது நானும் கிட்ட தான் இருந்தேன், உங்க அண்ணனு கிட்ட தான் இருந்தவ. ஏன் உங்க அண்ணன்கிட்ட நானா போக வேண்டாம்னு சொன்னேன்? நீங்க சொல்லியிருப்பீங்க, அதனாலதான் என் அண்ணன் இப்படி சொல்லிட்டு போறான். இங்க பாரு மோனிஷா, எனக்கும் கத்தி பேச தெரியும், கோவப்பட்டு பேச தெரியும். நானும் அமைதியா போனேன்னு போயிட்டு இருக்கேன். புரியுதா? எதுவுமே புரியாம இடையில வந்துகிட்டு உனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு நீ பேசுறத கரெக்ட் பேசாத. யார பார்த்தா நீ இடையில வந்ததுன்னு சொல்றிய? இடையில வந்தது நீங்க தான், நாங்க கிடையாது. உன் வயசுக்கு தக்கன பேசு மோனிஷா, தேவையில்லாம பேசாத. நான் எப்படி பேசணும்னு நீங்க சொல்லி தராதீங்க. என்ன மோனிஷா இப்படி கத்துற? அண்ணின்ற ஒரு மரியாதை கூட இல்லாம. அதான் என்ன எங்க அண்ணனுமே இங்க பிரிக்க பாக்குறீங்க இல்லையா? போதும். என்ன என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? அம்மா அழாத. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அழாத. நான் எதுவுமே சொல்லலம்மா. அவளே என்ன தப்பா புரிஞ்சுட்டு திட்டிட்டு போறா. இவ்வளவு நாளா நீங்க படிய கஷ்டத்தை அந்த மனுஷங்கிட்ட சொன்னேன். அப்ப எல்லாம் அந்த ஆளு புரியல. இப்பதானே நேர்ல பாக்கி கஷ்டமா இருக்குமா? எனக்கு இது தேவைதாண்டி, தேவைதான். நீ வா, நீ நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா நான் சொல்றத நீ கேளு. நீ அப்பவே சொன்னேன் நம்ம வீட்டுல வந்து இரு, நான் சொல்லிட கேளு எடு. நீ தானே கேட்காம தலைக்குள்ள நின்னா அழு, நல்லா அழுட்டி. அந்த சின்ன குட்டி உன்னை இப்படி பேசுது. உன்னால அவள்கிட்ட பேச கூட முடியல. இப்படி நின்று திட்டு வாங்கிட்டு நிக்க இல்லையா? இங்க வந்த பிறவிலையாமா தெரியுது என் பிள்ளைய எவ எல்லாம் கொடுமைப்படுத்தியா எடுக்கியா? நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். வேண்டாம்மா, இங்கே இருக்கேம்மா. அது சும்மா ஏதோ பேச்சுல நான் பார்த்து கோவப்பட்டுட்டா, வேற ஒண்ணும் இல்லம்மா. இவ்வளவு பட்டப்புறம் நீ இன்னும் திருந்தல இல்லையா பூங்கொடி? என்ன நினைச்சிட்டு இருக்கா? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லம்மா வேண்டாம்மா, விடுங்க. விடவா? என்ன அடி விட சொல்லியா? இந்த நிலைமையில நான் உன்னை நீ இந்த வீட்டுல விட்டுட்டு போவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் வேண்டாம், நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, வீட்டுல அத்தை வேற இல்ல. இந்த நேரம் கிளம்பி வர்றது சரியா தோணல. நான் அத்தை வந்த பிறகு சொல்லிக்கிட்டு வரேன். நான் உன்னை இங்க விட்டுட்டு போறதா ரெடியா இல்ல. நீ கிளம்பி வரியா இல்லையா? இல்லம்மா. பூங்குடி, என்ன பூங்குடி, என்னாச்சு? வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன உங்களை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆளனாக்குல என்ன அவளை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காவ? என்னத்த என்னாச்சு? என்ன பூங்குடி? ஒண்ணும் இல்லைங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லு பூங்குடி. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கா? எதுக்கு அத்தை கோவப்படுறாங்க? என்னதான் நடந்துச்சு? அவ எப்படி சொல்லுவா? உங்க அருமை தங்கச்சி இருக்காளே, அருமை தங்கச்சி, அவ என் பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்கா. யாரு? மோனிஷாவா? இல்லையே, அவ என்ன சொன்னா? அவ அவங்கள திங்ஸ் வாங்க கூப்பிட்டாங்க. நான் அவங்கள போயிட்டு வாங்க தானே சொன்னேன். அது அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன திட்டிட்டு போயிடா. சரி, அவ ஏதோ சொல்லிருப்பா. நான் அவகிட்ட என்னன்னு கேக்குறேன். அதுக்கு நீங்க ஏன் கோவப்பட்டு இருக்கிறீங்க? அது எப்படி?
உங்க தங்கச்சி ஏதாவது சொன்னா தெரியாம சொல்லிருப்பாளா? என்ன அவ சின்ன பிள்ளையா? சரி அத்த, விடுங்க, கோவப்படாதீங்க. ஏதோ என்னமோ சொல்லிட்டா. நானே அவள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். விடுங்க, பிரச்சனையை பெருசாக்காதீங்க. என்ன மாப்ள, என்னத்த சொல்றீங்க? நான் பிரச்சனையை பெருசாக்குறேனா? ஓஹோ, உங்க வீட்டுல பண்றவங்க எல்லாம் எந்த தப்பு பண்ண மாட்டாங்களா? ஐயோ அத்தை, அதான் நான் சொல்றேன் இல்லையா, மோனிஷாவை கூப்பிட்டு நானே சாரி சொல்ல வைக்கிறேன். போதுமா? பூங்கொடி, போய் மோனிஷாவை கூட்டிட்டு வா. இல்லடி கப்பல, அவ தானடி உன்கிட்ட திட்டுனா, திரும்ப நீ என்னத்துக்கு அவள்கிட்ட நீ வெளியே போய் பேச போறா? இரு. அத்தை, என்னதான் பிரச்சனை? குடும்பமா இருந்தா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும், அதெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்காதீங்க. சும்மா இருக்க பூங்கொடிக்க மனசை நீங்களே மாத்தி விட்டுறாதுங்க. நீங்க பேசுறது நல்லா இருக்கு மாப்ள, நல்லா இருக்கு. உங்க வீட்டுல உள்ளவ ஏதாவது தப்பு பண்ணிட்டாவனா அது பெருசாக்க கூடாது, அப்படியே அமைதியா விட்டுறணும், அப்படித்தானே சொல்ல வரீங்க? நான் அப்படி எதுவுமே சொல்லல அத்தை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உட்கார்ந்து பேசினா பிரச்சனை தீந்துரும். அதை பேசி பேசி பெருசாக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். ஆமா ஆமா, எல்லா விஷயத்தையும் நல்லா உட்கார்ந்து பேசுறீங்க, நல்லா கேக்குறீங்க. இந்த ஆபீஸ பார்க்க சொன்னதுக்கே உங்களால முடியாதுங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருக்கீங்க. நில்லுங்க அத்தை, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் ஆபீஸ பார்க்க மாட்டேங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல மோனிஷா பூங்கொடி கூட சண்டை போட்டது உங்களுக்கு பிரச்சனையா? எது பிரச்சனை? என்கிட்ட ஒரு மாமியார்கிட்டயே இவ்வளவு குரலை உயர்த்தி பேசுற நீங்க என் பிள்ளைகிட்ட அப்ப எப்படி நடந்துப்பீங்க? அம்மா விடுங்கம்மா, அதை எதையும் பேசி சண்டை போட்டுட்டே இருக்காதுங்க. இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருக்கவே வேண்டாம். மைனியார் தான் உன்னை மதிக்கலடி, பார்த்தா கெட்டின புருஷன் கூட உன்னை மதிக்க மாட்டேங்களேங்கிறான். அத்தை விடுங்க. என்னத்தை விட சொல்றீங்க? எதுவுமே விட மாதிரி இல்ல. நான் என் பிள்ளைய என் வீட்டுக்கு கூட்டு போறேன், நீ வா. இந்த வீட்டுல இருந்ததும் போதும், அடிமைத்தனமா வாழ்ந்ததும் போதும், எல்லாரும் சேர்ந்துலயே நிக்கியவ. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் விடை பெற்று போவதும் பூங்கொடி, உன் வார்த்தையில் உள்ளதடி. ஏம்மா விடுங்கம்மா. ஐயம்மா வாட்டி பேசாம என் கூட. இவ்வளவு நாள் நீ அங்க இருந்ததும் போதும், பட்ட கஷ்டமும் போதும், வா. ஏம்மா சின்ன விஷயத்த பெருசாக்காதீங்கம்மா, விடுங்கம்மா. எதட்டி சின்ன விஷயம்? அவ உன்னை பேசுவ, நான் அதை பார்த்துட்டு நிக்கணுமா? பேசாம வான்னு சொன்னா வா பூங்கொடி, வா. வந்து கார்ல யாரு, நம்ம வீட்டுக்கு போலாம், வா. ஏம்மா வேண்டாமா. ஐயே என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இந்த பிள்ளைய இவ தரதரன்னு இழுத்துட்டு போறா. பூங்கொடி, சொல்லுங்க பாட்டி. நீங்க தள்ளி பாட்டி, ஏன் எதுக்கு வந்திருக்கிறிய? அது இல்லம்மா, என்ன ஆச்சு? பிள்ளைய வேற தரதரன்னு இழுத்து கூட்டிட்டு போறியே, ஏம்மா ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமா பிரச்சனை தான். பிள்ளைய வாழக அனுப்பி வச்ச இடத்துல நல்லா பாத்துக்கல, அதுதான் பிரச்சனை. எதெல்லாம் கோவப்படாதம்மா, எதுனாலும் பார்த்து பேசி தீர்த்துக்கலாம். எதுக்கு இப்ப இப்படி கோவப்பட்டுட்டு போறா? உங்க ஊருக்காரி ஒருத்தி இருப்பாளே, அவள்கிட்ட போய் சொல்லுங்க, இப்படி அவளுக்கு பிள்ளைய அவ இழுத்துட்டு போறா, எல்லாம் நீ பார்த்தது விஷயம்தான், ரொம்ப நன்றின்னு சொல்லுங்கண்ணா. இன்னும் நீ ஏன் இங்க நின்றுட்டு இருக்க? உன்ட காரை யாருன்னு சொன்னேன், போட்டி உள்ளவ யாரடி? ஏம்மா ஏம்மா விடுங்கம்மா, சின்ன பிரச்சனை தானம்மா, விடுங்கம்மா. எதுட்டி சின்ன பிரச்சனை? எது சின்ன பிரச்சனை? நீ ஏதாச்சும் என் பிள்ளைய பார்க்கலான்னு வந்தேன். மைனியா இருக்காரி என்ன கொடுமைப்படுத்தியா? எப்பா என் பிள்ளைக்கு வா திறந்து பேச கூட தெரியல. யாரு? ராணிக்கு மோளா? அவாதான். என்னத்தை தான் பிள்ளை வளர்த்து வச்சிட்டீங்களா ராணி? பெரியவர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, ஒரு மைனியார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. நீ ஏன் இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க? உன்ன வண்டியில யாருன்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது. யார்கிட்ட வண்டியில? யாரு நீ? ஐயோ இது விஷயம் பெருசாலியா போயிட்டு இருக்கு. உடனே ராணிகிட்ட போய் சொல்லணுமே. நீங்க இருந்தது பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், நம்ம வீட்டுல இருந்து நீ ராணி மாதிரி இருக்கலாம். யாரு? உன் வீட்டுக்காரனுக்கு நீ முக்கியம்னா அவன் தேடி வருவான். என்னம்மா ஏம்மா இப்படி பண்றீங்க? உன் நல்லதுக்கு தான் நான் பண்றேங்கிறது கூட உனக்கு தெரியல இல்லையா? தப்பல யார்கிட்ட வண்டியில? ஏம்மா பேசாத, சொன்னதை செய். லட்சுமி சாயங்காலம் அந்த மில்லு வர போயிட்டு வருவோமாமா. ஏக்கா புட்டுக்கு மாவு ஏதாவது அடிக்கணுமா எப்படி? இல்ல லட்சுமி, ரேஷன் கடையில கிடைச்ச பச்சரிசி அப்படியே தான் இருக்கு பார்த்துக்க. வீட்லயும் பிள்ளையெல்லாம் இருக்காவ இல்லையா? பூங்கொடியும் சும்மா இருக்கு, நிறைய ஏதாவது சாப்பிடுவாளே, அதான் கொஞ்சம் அச்சு முறுக்கு செய்து வைக்கலான்னு பாக்கியம்மா. அச்சு முறுக்கா? ஏன் கத்துட்டீர்னே? வீட்டுல எல்லாம் இப்ப பண்டமே இருக்க மாட்டேங்குது. இந்த பூங்கொடி பிள்ளை டிவி பார்க்கும் போதெல்லாம் பாவம் போல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துக்க. அதான் கொஞ்சம் போல அச்சு முறுக்கு சுட்டு வச்சேன்னா அவளுக்கு தேவை எடுத்து தின்னுவா இல்லையா? மருமகளுக்காக. அச்சு முறுக்கு சுடியது எவ்வளவு பெரிய வேலைக்கா? வேலை எவ்வளவு இருந்தாலும் அது நம்மளோட பெய்யறம்மா. பிள்ளைய கொஞ்சம் சந்தோஷமா இருந்து தின்னேன் இல்லையா? சரிக்கா. அப்ப அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டீங்களா? ஆமா லட்சுமி, இருந்தது ஒரு 2 கிலோ அரிசி போல இருந்துச்சு,
அதில் எல்லாத்தையும் நான் ஊற வச்சுட்டு தான் வந்தேன். வாங்கிட்டையும் இருக்குன்னா நீயும் ஊறவை. சாயங்காலம் பொழுது சுடலாம் இல்லையம்மா? ஆ சரிக்கா. என் மூலம் அடிக்கடி பண்டான்னு கேட்டுட்டு இருப்பா. இதை சுட்டு போட்டா பிரச்சனை இல்லை பத்தியலா? ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன் பார்த்துக்க. ராணி அக்கா, என்ன இவ ராகம் பாடிட்டு வர ராணி அக்கா? நீ ஏம்ல கண்ணு வேர்த்துட்டு இருக்கு, தொடச்ச வேண்டியதானே? காராங்கிற வெயில்ல வந்தா கண்ணு வேர்க்க தானே தெரியும். தொடச்சிட்டு வா சின்ன பொண்ணு. கண்ணு ஒன்றும் வேர்க்கல, நான் அழியே. எது, நீ அழுறியா? என்ன ராணி அக்கா, இது புதுசா இருக்கு. எப்பவுமே இவதான் அடுத்த வீர அள வைப்பா, இன்னைக்கு இவளையே ஒருத்தி அள வச்சிருக்கா பாருங்களா. சும்மா இரு லட்சுமி, சிரிக்காத. அவளே ஏதோ ஒரு வியாதனையில வந்து நிக்கியா, நீ வேற சிரிச்சிட்டு இருக்கா. இல்லக்கா, அவ சொல்றத பார்த்தா சிரிப்பாதான் வருது. சரி சொல்லு, ஒன்னே ஒருத்தி அள வச்சிருக்கா. அவ எவ்வளவு பெரிய தில்லெல்லாம் கிடையாது இருப்பா. யாரு சொல்லு சின்ன பொண்ணு. வேற யாரு, என் மாமியாரு தான். நான் என்கிட்ட எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கு. பரவாயில்லையே, மாமியார் திட்டி நீ கூட அழுவிய சின்ன பொண்ணு, ஆச்சரியமா தான் இருக்கு. சும்மா லட்சுமி, என்னாச்சு சின்ன பொண்ணு? ஏக்கா, நான் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன்னா, எப்பவும் வெட்டியா வீட்டிலே இருக்கேன்னா, உண்டுட்டு தின்னுட்டு உறங்கியேன்னா என் மாமியார் திட்டுது. என்னால ஒரு வருமானம் கூட இல்லையா. அக்கோஸ், அது உண்மைதானே, இதுல என்ன அழ வேண்டியது இருக்கு? சும்மா இரு லட்சுமி, அதுதானே நீ டெய்லி ரியலா பண்றது. அதுதானே உன் மாமியார் சொல்லுச்சு. இதுக்கே கண்ணகசிக்கு நிக்கியா? வீட்டு சின்ன பொண்ணு. என்னக்கா, என் கதையை கேட்டா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கு இல்லையாக்கா? அப்படி இல்ல சின்ன பொண்ணு. ஏ ராணி, நீ இங்கேயா நிக்கியா? ஆமாக்கா. ஏன் என்னாச்சு? ஏன் உன விஷயமே தெரியாதாக்கா? உன் வீட்டுல என்ன பிரச்சனை யாது பிரச்சனைன்னு எனக்கு தெரியாதுமா. உன் மைனியார் வந்து உன் மருமூளை இழுத்துக்கிட்டு போறா. என்னக்கா, என்ன சொல்றிய? என்னாச்சு? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதம்மா. உன் மூவா ஏதோ சொன்னா போல. போ போ, ஓடி போய் என்னாச்சுன்னு ஓடி போய் பாரு. அன்னைக்கு வாங்க, ஒன்னும் ஆயிருக்காத, போய் பாப்போம். ஐயோ கடவுளே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏன் நீ பின்னாடியே போவலையா? போனோம். போ போ, அவ வீட்டுல பிரச்சனை தானே, அவ மைனியார அவ மருமோளை இழுத்துட்டு போறா. அதுக்கு நீ அழுதுட்டு இருக்க. என் கதை யாருக்கும் சொன்னா புரியாது. ராணியக்கா, ராணியக்கா நில்லுங்க, நானும் வாரேன். என்ன பிரச்சனையா இருக்கா? அப்படி இந்த குட்டி என்னத்த சொல்லியிருக்கான்? போய் பாப்போம். பூங்கொடி, நான் உன்னை வண்டியில யாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் என்ன சொல்றது, இவ என்ன கேக்குறதுன்னு மாதிரி நிக்கிறியா? யார்டி வண்டியில? எம்மா, பேசினாலே இந்த பிரச்சனை தீந்துருமா. அதுக்காக தேவையில்லாம நம்ம வீட்டுக்கு போயிட்டு தான் பிரச்சனை பெருசாகுமா. இதை விட இனி பிரச்சனை பெருசாகிற மாதிரி எனக்கு தெரியல. ஏற்கனவே ஆனதே போதும், நீ கிளம்பு. அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாது வரேம்மா, ப்ளீஸ்மா. அத்தையா? எவாட்டி உனக்கு அத்தை? ஒருத்திக்கிட்டேன்னு சொல்லண்டா. அதான் இப்போ ஒரு கிளவி வந்தா இல்லையா, அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு இல்லையா, அவளே போய் சொல்லிப்பா. நீ யார் வண்டியில? எம்மா பூங்குடி, இதை மாதிரி பண்ணிட்டு இருக்காத. அப்பா இப்போ ஃபோன் பண்ணிடும் பார்த்துக்க. ஏற்கனவே அப்பாய்க்கு நெஞ்சு வலி, திரும்பவும் இதை சொல்லி திரும்பவையில கஷ்டப்படுத்திடாத. வண்டியில யாருன்னு சொன்னா யாரு பூங்குடி? மைனி. என்ன சொல்லிட்டு வரேன்னு சொன்னா இல்லையா, சொல்லு, கிளம்புவோம். பூங்குடி, என்ன மக்கா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஆமா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து கேளுங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. ஏன் நீங்க வீட்டுல இருக்கவே மாட்டீங்களா? என் பிள்ளைதான் எல்லா வேலையும் உங்களுக்கு செய்தரணுமா எப்படி? ஏக்கா, என்ன யாருன்னு தெரியாம கோபப்படாதீங்கக்கா. என்னதாக்கா ஆச்சு? அதான் என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு உங்க வீட்டுல உங்க முவா இருக்கா இல்லையா, அவள்கிட்டயே போய் கேளுங்க, அவளே சொல்லுவா. பூங்குடி, யாரு சங்கீதாவும் மோனிஷாவா? என்ன சொன்னாவ சொல்லுமா. அத்தை, மோனிஷா ப்ராஜெக்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்கள நாகர்கோயிலரை கூப்பிட்டா. இவங்க வர மடிச்சாங்க. நான் சொன்னேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு எங்க அத்தை சொன்னேன். சரி மக்களே. ஆனா மோனிஷா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நான் வந்த பிறகுதான் அவங்க அண்ணன் அவன் மேல பாசமா இல்லையா, எதுவுமே வாங்கி கொடுக்கலையா, அப்படி தப்பா நினைச்சு திட்டா. சரிம்மா, நான் என்ன யாதுன்னு போய் கேக்குறேன். அதுக்கா கோவப்பட்டுட்டு வீட்டுல இருந்து வெளியே போறா? இங்க பாருங்க, உங்களுக்கு இது வேணா சின்ன விஷயமா இருக்கலாம். என் பிள்ளை தனி அந்த வீட்டுல வளர்ந்தவளாக்கும். அவளுக்கு எவ்வளவு சுதந்திரம் அந்த வீட்டுல உண்டுன்னு அவளுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். இந்த குடும்பத்துல கொடுக்கண்டான்னு நான் அப்பவே வீட்டை சொன்னேன். இந்த மனுஷன் தான் கேட்காம கொடுத்த என் தங்கச்சி வீட்டு தான் கொடுப்பேன்னு ஒத்த கல்ல நின்னவ. என்னக்கா இந்த பிரச்சனைகள்லாம் என்னெல்லாம் பேசுறிய? கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. இப்பவா இப்படி எல்லாம் பேசணும்? அதான் முதல்ல தெரிஞ்சது, நாங்க கொடுக்காமலாது இருந்திருப்போம். எதுவுமே தெரியாம என் பிள்ளைய வாழ்க்கைய நானே கெடுத்த மாதிரிலே ஆகி போச்சு. நீ வண்டியில யாரு? இனி ஒவ்வொருத்தங்களா வந்து உன்னை மனசை மாத்ததான் பாப்பாவ. மைனி, நான் என்ன யாதுன்னு விசாரிக்க மைனி. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களா? பொறுமையா இருக்கதா? இதை விட இன்னும் எவ்வளவு நான் பொறுமையா இருக்கிறதுக்கு? ஊர்ல நடக்கிற விஷயங்களை பார்த்தா பயமா இருக்கு. பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு, ச்சே,
சொல்லதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. எம்மா என்ன மக்களே, என்ன இதெல்லாம்? கொஞ்ச நேரம் வீட்டுல இல்ல, என்ன பிரச்சனை? பூங்கொடி வீட்டுக்கு வா. நீ எங்கேயும் போண்டாம், நீ நம்ம வீட்டுக்கு வாட்டி, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். எம்மா அவ வீட்டு போறானா போட்டு போயிட்டு அவங்களே யோசிச்சு பார்த்துக்கிட்டு எதனால முடிவெடுக்கட்டு. என்ன ஆனந்த், நீ இப்படியே எப்படி சொல்லியா? நானும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியே சத்தே, கேட்க மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணேன்? அம்மா ஒரே நிமிஷம் பேசிட்டு வரேம்மா. அத்தே இப்ப வேற ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நான் 2 நாள் எங்க வீட்டுல போய் இருந்துட்டு வரேன். ப்ளீஸ் அத்தை. எனக்கு இப்படி பிரச்சனை நடந்தா எதுவுமே தெரியாது மக்களே. எங்க 2 நாள் போயிட்டு வந்துருங்க. உனக்கு எப்ப திரும்பி வரணும்னு தோணுதோ அப்போ வா. ஆனந்த் எடி வாணி போ, போய் வண்டியில யாரு பிள்ளைய நம்பி கட்டி கொடுத்தா நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. மைனியா அது எதுவுமே சொல்லாதீங்க. உங்க யார பார்த்தாலும் எனக்கு கோவமா தான் வருது. எம்மா வாங்க. ஏன் மக்களே நீ வேற கோவப்பட்டு இருக்கா? சும்மா இரு. இன்னைக்கு எவ்வளவு நேரம் அங்க இருந்து கெஞ்சிட்டு இருக்கிறது? அம்மாவை வர சொல்லுங்க அத்தை. போங்க, உங்க அருமை புதல்வன் கூப்பிடியா, போங்க. பாத்தியாட்டி, நீ போறானே ஒரு வருத்தம் கூட அவனுக்கு இல்ல. என்ன தானே கூட்டிட்டு போனேன்னு வந்திய, வாங்க. நீ திருந்தாத, நீ எப்பவுமே இப்படி எங்க மேல கோவப்பட்டுட்டு இரு. இல்லட்டி நீ முடிச்சிட்டியா? பரவாயில்லையே, நான் என்ன ஸ்டார்ட்டே பண்ணல. உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு எந்த திங்ஸுமே வாங்கலட்டி. இனி எங்க அம்மா வந்த பிறகு எங்க அம்மையை தான் கூட்டிட்டு போனோம். நீ என்னெல்லாம் செய்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணா, நானும் அதை பார்த்தே செய்யறேன்டி. எந்த ஐடியாவுமே கிடைக்கல பாரு. இனி தாண்டி எல்லாமே செய்யணும். நீ ஃபர்ஸ்ட் அனுப்பி விடு. செய்யறதையும் செய்துகிட்டு நான் என்னத்தை கண்டேங்கிற மாதிரி படுத்து கிடைக்கியா? ஏமா என்னதான் ஆச்சு? வந்தது வராதமா வழக்கமா வச்சு அடிக்கிறியே? நீங்க என்கிட்ட பெருக்க எதுவுமே சொல்லிட்டு போவலையே. நான் ஏமாட்டு தானே இருக்கு, எதுக்கு மாட்டிக்கிறியே? எரும மாடு, எதுக்கிட்டி அண்ணிட்டு சண்டை போட்டா? அண்ணி ஏன் உங்ககிட்ட பத்த வச்சுக்கிட்டாவளா எப்படி? எம்மா ஒரு ப்ராஜெக்ட்டுமா அண்ணன் கிட்ட வாங்கிதாங்க, நீ கூட்டிட்டு போக சொன்னேம்மா. அதுக்கு இவங்க வேண்டாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. அவ சொன்னதை நீ பாத்தியாட்டி? பாத்தியா? இந்த சோஃபால தான் 2 பேரும் இருந்தாவமா. நான் கேட்கும் போது அண்ணன் போவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப நீ சொல்லி கொடுத்ததால தானே அவன் சொன்னான். வழக்கமாற எடுத்து சாத்தி போடுவேன் சாத்தி. நீ பாத்தியாட்டி? அவ சொல்லி கொடுத்தானே, எதுவும் தெரியாம யான்டி உயிரை எடுக்கிறா? ஓஹோ, உங்களுக்கு மூளை விட மருமக தானே முக்கியம். ஏன் இப்ப அவங்க உடம்புல பத்த வச்சுட்டாவளா? அறிவு கட்ட மாடே, மாமி அண்ணிய கூட்டிட்டே போயிட்டாவட்டி. என்னம்மா சொல்றிய? மாமி அண்ணிய கூட்டிட்டு போயிட்டாவளா? ஏன் தான் என் உயிரை வாங்குறேனே தெரியல. ஏன் தான் என் உயிரை இப்படி வாங்குறான்னு தெரியவே செய்யலடி. அம்மா அடிக்காதம்மா. ராணி அக்கா என்ன லட்சுமி பண்ண? இங்க பாரு, எல்லா பிரச்சனையும் உருவாக்கி வச்சுட்டு அவ ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கியா. அடிக்காதம்மா, வழக்க மரம் வச்சு. ராணி அக்கா ஏன்க்கா வளர்ந்த பிள்ளைய வழக்க மரம் வச்சு அடிச்சிட்டு இருக்கிறியா? ஃபர்ஸ்ட் தூர போடுங்க. கஷ்டமா இருக்கு லட்சுமி, நான் என்னத்த பண்ணதுக்கு? எங்க போனாலும் பிரச்சனையா வருது. எல்லாம் இவளால. ஏன் மக்களே அண்ணிட்ட அப்படி எல்லாம் பேசினா? அவளுக்கும் வருத்தமா தானே இருக்கும். சும்மா பேசினாத்தே, ஆனா அவைய சொன்னாவன்னு தான் நினைச்சு பேசினேன். ஆனா அண்ணியை கூட்டிட்டு போவான்னு எனக்கு தெரியாது. பாரு, உன் நேரத்துக்கு உங்க அத்தைக்காரையும் உடனே இந்த பிள்ளைய இழுத்துட்டு போயாச்சு. இப்ப உங்க அண்ணன் பாவம் தானே. எல்லா பிரச்சனையும் எனக்கு ஏன் தான் வருதுன்னே தெரியல லட்சுமி. கஷ்டமா இருக்கு, என்னத்த பண்ண? வருத்தப்படாதுங்கிறானே அக்கா, 2 நாள் அங்க இருந்துட்டு வரேன் தானே அந்த பிள்ளை சொல்லிட்டு போச்சு. வருவா, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதுங்க. அதுக்கு இல்ல லட்சுமி, ஆனந்த பார்க்கவே சங்கடமா இருக்கு. அவன் அம்மையா தங்கச்சியா பொண்டாட்டியான்னு வரும்போது அவன் யாருக்கு பக்கம் நிப்பான்னு சொல்லலாம். எம்மா அண்ணன் எங்க? அண்ணன் எங்க? நீ போட்டி அப்புறம் இங்க இருந்து என் கண்ணு முன்னாடியே நிக்காத. சும்மா எல்லா பிரச்சனையும் உருவாக்கி வச்சுக்கிட்டு திட்டாதீங்கம்மா. போட்டி இங்க இருந்து. ராணி அக்கா விடுங்க. நான் இனி அங்க போய் என்னத்த பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றது லட்சுமி? தேவையில்லாம பிரச்சனை வரத பாரு. ராணி அக்கா ஒண்ணுங்க வருத்தப்படாதீங்க. சாயங்காலம் போல ஃபோன் பண்ணி பேசுவோம். பிள்ளை நம்ம சைடு தானே இருக்கா, அப்புறம் ஒன்றும் ஆகாது. சரியா? ஆனந்த மட்டும் கொஞ்சம் பார்த்துடுங்க. சரி லட்சுமி. பூங்கொடி வா மக்களே, உங்க அம்மா ஒன்னது பார்த்துட்டு தான் வரேன்னு சொன்னா, கையோட கூட்டிட்டு வந்துருக்கியா? ஆமாப்பா, அம்மா வந்தாங்களா, அந்த அம்மா கூட நானும் வர்றதுக்கு ஆசையா இருந்து வந்துட்டேன். ஏம்மா அங்க நடந்த பிரச்சனையை மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்கம்மா. அப்பாவுக்கு மறுபடியும் கஷ்டப்படுத்திடாதுங்க. என்ன தாய் மூலம் என்னத்த ரகசியம்? அது ஒண்ணும் இல்லப்பா. அப்பா டேப்லெட் எல்லாம் கரெக்டா போடுறீங்களா எப்படி? ஆமா மக்கா, அதெல்லாம் கரெக்டா தான் போட்டுட்டு இருக்கேன். 2 பேருமா வந்திய? மருமம் வரலையா? கொஞ்சம் வேலை இருக்கு, நீ முன்னாடி போ, நான் யாரையும் சொன்னாவப்பா வருவாவ. சரி மக்களே, சரி மேல அண்ணி இருக்கா, போ போய் பியாஸ் அவகிட்ட. சரிப்பா.
அம்மா நான் மேலே போய் அண்ணியை பார்த்துட்டு வரேன். சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுங்க. நம்ம அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதுங்கம்மா. சாந்தி, பிள்ளை வரதுற வீடு அமைதியா தான் இருக்கும். அவ வந்தோன்னதான் ஒரு ஆர்ப்பாட்டமே வர மாதிரியே இருக்கு. சத்தமா பேசுறதும் கலகலன்னு இருக்கிறதா, அங்க ஓடுறதும் இங்க ஓடுறதும். இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கு பத்தியா? மொவா எப்பவும் சின்ன பிள்ளையா தான் இருக்கா. அந்த தங்கச்சியும் 2 நாளுங்க கூட்டிட்டு வந்து நிக்க சொல்லக்கூடாதா? அவள வந்திருப்பா இல்லையா? 2 நாள்ல வருவாவ. இது சாப்பாடு தான் எடுத்துட்டா இப்படி? வேண்டாமா, ராதிகா இப்பதான் சப்பாத்தி சுட்டு கொடுத்தா, அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓ, கொடுத்தாளா? என்ன அவளுக்கு அம்மா வரேன்னு சொல்ல வந்திருந்தா இப்படி? இல்ல, இன்னும் யாரும் வரல. இனிதான் வருவாவன்னு நினைக்கேன். சரிங்க. எங்க அம்மா எங்க? தம்பிக்க வீட்டுக்கு போனாவ. சரி. நாளைக்கு ஆஸ்பத்திரி போக வேண்டியது இருக்கு இல்லையா? நானும் பூங்குடியும் கூட வரோம். 3 பேருமே போயிட்டு வந்துடலாம். சரி. ஏதாவது வேணா கேளுங்க, நான் சமையல் வேலையை வைக்கேன். பூங்குடி, என்ன நீ மட்டும் வந்திருக்கா? வீட்டுக்காரன் வரல? வருவாவளா? ஏன்டி வந்த நேரத்துலேருந்தே பாக்கேன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கா? ஏன் ஏதாவது சண்டை கிண்டை போட்டுட்டு வந்தியா எப்படி? ஏன் எங்க அம்மா ஏதாவது கேட்க சொல்லி விட்டாவ்ல உங்ககிட்ட? போய் கேளுங்க எடுங்க. நீ ஒரு மாதிரி வந்து ராகம் பாடிட்டு இருக்கிறிய. கேட்டதுல இவளுக்கு என்னத்தை தேஞ்சி போச்சுன்னு தெரியல. என்ன யாது ஆச்சின்னு தானே கேட்டேன். அதுக்கா இப்படி நிக்கியா? பாட்டி, கொஞ்ச நேரம் தனியா நிம்மதியா இருக்கலான்னு இங்க வந்துருந்தேன். இங்கே வந்து ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறிய? உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. எனக்கு வேலை இருந்தா நான் ஏன் வாங்கிட்டு வந்து பேசிட்டு இருக்க போறேன்? நான் ஏன் வேலையே இல்லையா பாப்பேன். வந்துட்டா போங்க, பெய் வெத்திலேயே தள்ளிக்கிட்டு இருங்க போங்க. சும்மா கொஞ்ச நேரம் இருக்கலாம்னால இருக்கவே விட மாட்டாவ. எடி, உன் மாமியாருக்கு மேல கோவத்தையோ உன் வீட்டுக்காரனும் மேல கோவத்தையோ என்கிட்ட காட்டிட்டு இருக்காத பாத்துக்க. பொறுமையா போறேன், நீ ஓவரா போவாத. செப்பா, கொஞ்ச நேரம் இருக்கே விடுறது கிடையாது. இப்ப நான் என்னத்தை கேட்டுட்டேன் இவ இப்படி போறா? ஏமா ஏன் ஏசிக்கிட்டு போறா? ஏதாவது சொன்னியெல்லாம் எடுத்தியெல்லாம் என்ன? ஏமா நான் உன் மூளை ஒன்றும் சொல்லலாமா? ஏன் வீட்டுக்காரன் வரலையே தனியாவா வந்தான்னு கேட்டேன். அதுக்கு உன் அம்மாவை என்கிட்ட கோபப்பட்டுட்டு போறா. எம்மா சும்மா இருங்க. அவளை கூட்டிட்டு வந்த நேரம் நீங்க வீட்டில் இல்லை, குழந்தைனாருக்கு வீட்டிலலே இருந்தியே. ஆமா, இவளா சாதாவே தனியா வரமாட்டா. இப்ப எப்படி உன் கூட எப்படி விட்டாளுவ? என் கூட எப்படி விட்டாளுவ? நான் அங்க போறேன், மைனியாருங்க சண்டை. அந்த சின்ன குட்டி என்ன பேசுது தெரியுமா? ராணிக மூத்தமோவா என்னட்டி சொல்லியா? அந்த குட்டி திட்டுச்சா? இவ கேட்டுக்கிட்டா இருந்தா? ஆமா, இந்த தப்பளைக்கு மாறி பேச வந்துட்டியல, கேட்டு அழுதுகிட்டு இருந்தா. நல்ல நேரம் நான் அந்த நேரம் போனேன், அதான் நான் கூட்டிகிட்டே வந்துட்டேன். ஏன் உன் மைனியார் வீட்டில் இல்லையாக்கோ? மூவா இப்படியெல்லாம் பேசியா அடிக்கிறதால சொல்லிக்கிட்டு வர வேண்டியதானே? ஆமா, நம்ம எப்போ போனாலும் அவள் பக்கத்து வீட்டில் தான் இருந்து கதை விட்டுட்டு இருப்பா. இன்னைக்கு மட்டும் என்ன வீட்டிலே இருந்திருக்கா? அவளே பக்கத்து வீட்டில் தான் கதை விட்டுட்டு இருந்தா. அப்புறம் நான் பூங்கொடியை கூட்டிட்டு வரும்போது வழியில் ஒரு கிளவி பார்த்து அதுதான் போய் சொல்லி 2வது வந்தாளா? அந்த 4 வார்த்தை நாக்க பிடுங்குற மாதிரி கேட்க வேண்டியதானே டீ? கேட்டியா இப்படி? கேட்காம வருவேனா? சரியா திட்டு கொடுத்துட்டு தான் வந்தேன். பிள்ளை வளர்த்துருக்க லட்சணமா அப்படி இப்படின்னு கேட்டேன். என்னத்த என்ன பேசுதுப்பா அந்த குட்டி? ஓஹோ, அவளோள்கிட்ட அங்கே திட்ட முடியாம தான் இங்கே என்கிட்ட மாமா கோவப்பட்டுட்டு இருக்காளாக்கா. சரி, அவளை 2 நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, அப்புறம் அவளே மனசு மாறிப்பா. வேணா மருமனை இங்கே வர சொன்னேன், வரட்டு. அது எப்படி இங்கே விடுவானே நீ நினைச்சியா? அவ உடியாளோ இல்லையாளோ அது அவிய பிரச்சனை. மருமனிட்ட சொல்லிட்டு வந்தேன், என் பிள்ளை வேணா நீ அங்கே வா, இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இனி 2-3 நாள் கழிச்சு வருவாளோளே. ஐயோ, ஒன்றும் தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சிடுங்க எடுத்துருங்கன்னு வருவாளோ இல்லையா? வரட்டுன்னு தான் இருக்கேன். மொத்த கோவத்தையும் சியாத்து கொடுத்துருவேன் இல்லையா? வரட்டு. ஆமா, திட்டுனால உடனே உன் வீட்டுக்காரன் சும்மா இல்லையா விட்டுருவான்? பாத்துக்கலாமா? எத்தனை நாள் அவியலுக்கும் தெரியாம மறைச்சு வைக்க முடியும்? வரட்டு. எப்படியா ராணி வரும்போது பாத்துக்கிடியே. அவளே ஏற்கனவே அங்க உள்ள பிரச்சனைகளையும் மனசுல மைண்ட்ல போட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதனால நீங்களே எதுவும் சொல்லவோ எடுக்கவோ செய்யாதுங்க, சரியா? நான் ஒன்றும் உன் மூளை ஒரே செலமா? நீ போ, தங்கத்தனா ஒரு செல போ. உங்க நல்லதுக்கு தான் சொல்லி அப்புறம் அவ திட்டிட்டு எடுத்துட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. எல்லாருக்கும் நான் ஒரு விளையாட்டு பந்தாகி போனேன். அங்க போனா அங்க மிதிக்கவ, இங்க வந்தா இங்க மிதிக்கவ. என்னத்த சொல்லதுக்கப்பா? வீட்டுல பேசாம இருந்திருக்கலாம். 2 நிமிஷத்துல வீடு 2 ஆயிடுச்சு. இனி வேற கோவத்துல பூங்குடிய கூட்டிட்டு போயிருக்காவ. இனி விடுவாவளோ எடுப்பாவளோ ஒன்னும் தெரியல. இந்த குட்டிக்கு வாய் ரொம்ப தப்பு தானே. ஓவரா பேசினதால தானே வரக்கூடிய பிரச்சனை. என்னத்தெல்லாம் பாக்குறதுக்கு? பேசாம அண்ணன் வீட்டுக்கு போய் பூங்குடி நம்மளே கூட்டிட்டு வந்துருவோம். அதுதான் கரெக்ட்.
இதுக்கு மேலே விட்டா பிரச்சனை பெருசாயிட்டே தான் போகும். நம்மளே போய் நடந்த தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவோம். ராணி ஆ வாங்கங்க, வாங்க. என்ன ராணி, வீட்டுல பிள்ளையே இல்லையா? வீடே அமைதியா இருக்கு. ரெண்டாவது உள்ளவ டியூஷனுக்கு போயிருக்கா, மூத்தவ நான் காய்ச்சல்ல கிடக்கியா. மருமோள காணல. மருமோ என் மைனி வந்தவ அங்க போயிருக்கா, அவங்க அம்மா வீட்டு போயிருக்கா. ஏன் திடீர்னு? இப்பதானே 2 வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தா, திரும்பவும் போயிருக்கா? சும்மானே மைனி வந்து கூட்டிட்டு போனவங்க, அதான் சாயங்காலம் போல கூப்பிட வாங்கன்னு சொன்னாவ. நீ காப்பி குடிச்சிட்டு போய் இருங்க, நான் போய் பிள்ளைய போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ ஏன் பஸ் யார் எடுத்துட்டு போறா? ஆனந்த போ சொல்ல வேண்டியதானே, அவன் போய் கூட்டிட்டு வரட்டு. வேண்டாங்க, அவனும் வீட்டில் வேலை ஏதாவது இருக்கன்ட்டு இருப்பான். நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்கள் டீ கடைக்கு ஏதாவது போடணும், போயிட்டு எடுத்துட்டு வாங்க, நான் அதுக்குள்ளால கூட்டிட்டு வந்துடுவேன். ஏன் வீட்டுக்காரன் போய் கூப்பிட்டுட்டு நீ பஸ் யார் எடுத்துட்டு இங்கேருந்து அங்கெல்லாம் போண்டான்? ஏங்க அப்படியே நான் போனல, எங்கள் அம்மையும் பார்த்துட்டு வந்த மாதிரிலாம் இருக்கும், அதனால தான் நான் போகிறேன்னு சொல்லி அதை கூட புரிஞ்சுக்க முடியாம. அப்படி உண்மையை சொல்லு. உன் அம்மையை தான் பார்க்க போறேன்னு சொல்லு. அதுக்கு எதுக்கு மருமோளை கூப்பிட போறேன்னு சாக்கு போக்கு வேற? சரி நீங்கள் போங்க, போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு டீயை போட்டு வைக்கி குடிச்சிக்கிட்டு வெளியே ஏதாவது போடலாம், போயிட்டு எடுத்துட்டு வாங்க, நான் அதுக்குள்ளால வந்துடுவேன். சரிம்மா. எவ்வளவு வயசானாலும் அம்மைக்கு வீட்டுக்கு போனா பொம்பளைகளுக்கு முகத்துல ஒரு சிரிப்பு வரும் பாரு. வாலட்சுமி என்ன அப்ப ஏற்கனவே பிளானோட தான் இருக்கிறீங்களாக்கா? என்ன பிளானு? அது ஏதாவது சொல்லிட்டு பாவலட்சுமி, நீ வா. என்ன ராணியக்கா, எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? நம்ம 2 பேரும் போய் பூங்கொடியை பார்த்து பேசி கூட்டிட்டு வந்துடுவோமாமா. சரிக்கா, சரி அப்ப போவோம். நான் இவங்களுக்கு காப்பியை மட்டும் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரமா போய் பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுவோம். சரிக்கா. ஏம்மா எங்க போறீங்க 2 பேருமா? நாங்க நாகர்கோவில போயிட்டு வரோம். ஏமாக்கா? ஏம்மா எதுக்கு போய் சொல்றிய? நீங்க பூங்கொடியை பாக்குறதுக்கு அங்கதானே போறீங்க. எதுவும் வேண்டாம், 2 நாள் அவ அங்க இருந்துட்டு அவளே வருவா. இல்ல மக்களே, அப்படியே விட்டா பிரச்சனை பெருசு இல்லையா ஆகும். ஏதோ நம்ம மேல தப்பு தானே, போய் மன்னிப்பு கேட்டு பிள்ளைய கூட்டிட்டு வருவோம். இதுல ஒன்னும் குறைஞ்சு போகாது. குறைஞ்சு போறதுக்கெல்லாம் இல்லம்மா. அவ போகும்போதே என்கிட்ட சொன்னா 2 நாள் அங்க இருந்துட்டு வரேன்னு தானே. ஏன் உங்ககிட்ட தானே சொன்னா. போய் இருந்துட்டு வரட்டு. இப்ப போய் நான் கூப்பிட்டா வருவா மக்களே? அதான் சொல்லியே இல்லையம்மா, 2 நாள் விடுங்க, அவளா வருவா. அப்படி இல்லைன்னா நான் போய் கூட்டிட்டு வரலாம். போதுமா? சரி மக்கா, சரி. என்ன லட்சுமி, இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? சரிக்கா விடுங்க, அவன் சொன்ன மாதிரி 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிம்மா. என்னக்கா, ஒரு 8:30 போல உங்க வீட்டுல ஒரே சத்தமா கேட்டு கிளம்பி நீங்களா சண்டையா போட்டியே எப்படி? சண்டை ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் சத்தமா பேசினேன், அதான் அப்படி கேட்டிருக்கேன். சரியான கிளவி தெரியுமா, வில்லங்கம் பிடிச்ச கிளவி. ஏன்க்கா என்னாச்சு? கிளவி காலையில உன் வீட்டில் தானே சாப்பிட்டு, எப்படியும் மத்தியானம் இங்கே தான் வரேன்னு எனக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு அரிசியை கொஞ்சம் அதிகமாகவே போட்டு சோறா வச்சுட்டேன் பார்த்துக்க. மத்தியானத்துக்கு நீ காலைல வாங்கி தந்தாலே அந்த மீன் கறியை வச்சு சோறை வச்சு கொடுத்துட்டேன். கொஞ்சம் போல சோறு கிடந்து, நான் நினச்சேன் இனி அந்த சோறை ராத்திரிக்கு ஏதாவது பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ராத்திரியும் சோறை மீன் கறியும் கிடந்துல தின்னுவான்னு நினச்சி பார்த்துக்க. கிளவி மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு கடந்த சோத்துல ஃபுல்லாக தண்ணியை வரி ஊற்றிட்டா. என்னக்கா சொல்றிய? உங்களுக்கு கோபம் வரவே இல்லையா? கோபம் வரலையானியா? சரியா கோபம் வந்துச்சு உமா. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. சாயங்காலம் என் வீட்டுக்கு காப்பி குடிக்க வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே பாலை மட்டும் காய்ச்சி வச்சுட்டேன். நீ டீ கேட்குறியா காஃபி கேட்குறியா, அதுக்கு தக்கன போடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் என்னாச்சு? வந்துச்சு. நான் கேட்டேன், அத்தை டீ வேணுமா காஃபி வேணுமான்னு. உடனே கலவி யோசிச்சு எனக்கு வெறும் பால் மட்டும்தான் வேணும்னு சொல்லிச்சு. வில்லங்க பிடிச்ச கலவி பத்தியா? ஆமாக்கா, அந்தால நான் காய்ச்சி வச்ச பாலை ஊற்றி கொடுத்துட்டு இன்னாங்க அப்படின்னு கொடுத்தேன். கலவிய மூஞ்சே பார்க்குது, இவா எப்படிடா பாலை ரெடி பண்ண உடனே அப்படின்னு. வில்லங்கத்திலையும் சரியான வில்லங்கக்கா இது. அப்படி உன் வீட்டில் அங்கே வந்துக்கிட்டு 2வது இங்கே வந்துச்சு. வந்து என்கிட்ட, வசந்தி நைட்டுக்கு என்னது? அந்த நேரம் உங்கள் அத்தான வீட்டில் இருந்தாவ. நான் என்னதுன்னு வாயை துறைக்க முன்னாடியே, அது எதுனால வைமா எனக்கு ஓகே, ஆனால் எது வச்சாலும் எனக்கு சூடாக இருக்கணும்.
அந்தால அடுப்புல கொண்டு கையை வைக்க வேண்டியதானக்கா பிடிச்சி சூடா இருக்கட்டு நீ. எனக்கு தோணுச்சு, இருந்தாலும் உங்க அத்தா இருந்தாவ இல்லையா, சூடா வேணும் உடனே உங்க ஒத்தானும் வசந்தி எது வச்சாலும் அம்மைக்கு ஓகேவா, ஆனா அதை கொஞ்சம் சூடா வை நீ. அந்தால மத்திய வச்சு சுவாரெல்லாம் வேஸ்டாவாச்சு. கிளவினா மறுபடியும் சமைக்கணும் தானே பண்ணுச்சு. நான் என்ன பண்ணேன், தண்ணி ஊற்றின சுவாரை அப்படியே தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து தாளிச்சு கொட்டி ஊற்றி புளியும் ஊற்றி கரைச்சி ஒரு புளி சாதம் சுட புளி சாதம் வச்சு கொடுத்துட்டேன். அந்த அளவு ஒன்றும் சொல்லலையாக்கா. எப்படி சொல்ல முடியும், கரெக்டாக 8 மணி ஆனோடனே இவங்களாம் வந்தாவ. எங்க வாங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கும்போது சுட புளி சாதத்தை வச்சு கொடுத்துட்டேன். கிளவிக்கு ஒரு மாதிரி ஆயிருக்குமே. ஒரு மாதிரியா 1000 மாதிரி ஆயிட்டுனா மூஞ்ச பார்க்கவே முடியல. இது புளி சாதமா, இது எப்படி சூடா வச்சா, மதியம் வச்சா சோறா புலம்பிக்கிட்டே இருந்து. அந்தால அத்தன் சொன்னவ, நீ என்ன சூடாதானே கேட்டா சூடாதானே இருக்கு சாப்பிடு நீ. சரியான பல்பு இல்ல கிளவி. ஆமாண்ணா, அவ ஏன் அழுதுகிட்டே இருக்கா? நீ வருத்தப்படாத சின்ன பொண்ணு, விடு. என் கதையை கேட்டு நீ ஏன் கண்ணீர் வடிக்கியா, விடு சின்ன பொண்ணு. கழிவாங்கக்கா, உங்க கதையை கேட்டோன்னா நாளல நான் என் நிலைமையை நினைச்சாலியே. என்னன்னா சொல்லியா வா நிலைமையா, என்னாச்சு? என் மாமியார் எப்பவுமே என்ன திட்டிட்டு இருக்கு. நான் வாசிச்சு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பிளான் பண்ணிருக்கிறியா? என்ன பிளான்? விடிஞ்சா பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். நானும் ஒரு பிளான் பண்ணி பெரிய பிசினஸ் மேன் ஆக போறேன். என்ன பிசினஸ் சின்ன பொண்ணு? காலையில எல்லாரும் வந்துருங்க, மறக்காம 7 மணிக்கு எங்க வீட்டுட்ட வாங்கன்னா. நீ சொல்லிட்டு போயா? காலையில வாங்கக்கா, நான் சம்பாதிக்க போறேன். யாரு நீ வாசிச்சு வரேன்னு சொல்ல மாட்டாவ. ஏ சின்ன பொண்ணு, என்ன இழுவ ஒன்னும் சொல்லாமலே போயிட்டா? அதான் காலையில 7 மணி வர சொன்னா இல்லையா, போய் பாப்போம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு